குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் ஒரு நார்மலான கொஸ்டின் தான், எல்லாருக்கும் தோணக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். அதாவது புதுசாக ஆப்ஷன் பையிங் பண்ண வராங்க. ஆப்ஷன் பையிங் பண்ணால் எனக்கு குறைந்தபட்சம் எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படும், அந்த குறைந்தபட்ச அமௌண்ட்டில் நான் எத்தனை லாட் வாங்கலாம். இப்போ உதாரணம் ஒரு 50,000 என்கிட்ட இருக்குது, இல்லை 1,00,000 ரூபா இருக்குது. நான் இதில் என்ன மாதிரியான லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஓடிஎம்மை பற்றி நான் எங்கேயுமே சொல்லவே மாட்டேன், ஓடிஎம்மில் ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி. அப்போது டீப் எப்போவுமே மார்க்கெட் ட்ரேடிங் ஆகும்போது இன்ட்ராடே டைமில் நான் ஐடிஎம் மட்டும் தான் சொல்லுவேன். நான் சொல்கிற ஐடிஎம் வந்து ரொம்ப டீப்பான ஐடிஎம் கூட இருக்காது. இப்போது 24,200 மார்க்கெட் ட்ரேட் ஆகுதுன்னா என்னுடைய ஐடிஎம் வந்து 24,000 இல்லை 23,950 அந்த ரேஞ்சஸ்குள்ளே இருக்கிற ஐடிஎம் தான் நான் சூஸ் பண்ணுவேன். இப்போ அந்த ரேஞ்சஸில் இருக்கும்போது அதோட ப்ரீமியம் எப்படியும் ஒரு 280 290 நியர் 300 கிட்ட இருக்குன்னு வச்சிங்களேன். ஏன்னா 200-250 பாயிண்ட் அவேன்னும் போது அப்போது மேக்ஸிமம் மினிமம் 270 300 இருக்க வாய்ப்பு. இப்போ ஒரு 50,000 ரூபாய் தான் என்கிட்ட கேபிட்டல் இருக்குது அப்படின்னா, நான் லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுவே 18,000 ரூபாய் கிட்ட ஆகிடும். அப்போ 3 லாட் மட்டும்தான் எடுக்க முடியும். அந்த மாதிரி ரிஸ்க்கு நம்ம எப்பவுமே எடுக்கவே கூடாது. 50,000 கேபிட்டல் வச்சுக்கிட்டு அதில் 3 லாட் எடுத்தோம்னா சப்போஸ் லாஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த வலி நம்மளால் தாங்க முடியாது. ஸோ அப்போது பிகினர்ஸாக நீங்கள் இருக்கும்போது 50,000 லாட் 50,000 ப்ராஃபிட்டோ இல்லை கேபிட்டலோ இல்லை 1,00,000 கேபிட்டலோ வச்சுக்கிட்டு ஒரு லாட்டு தான் எடுக்கணும். அதாவது அந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுற அந்த மைண்ட் செட்டுக்கு நம்ம வரணும். ஆப்ஷன் ட்ரேடிங் பெரும்பாலும் நஷ்டம் அடைகிறவங்க இந்தியாவில் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. 10,000 ரூபாய் லாஸ் ஆனவங்களும் இருக்காங்க, 50,000 லாஸ் ஆனவங்களும் இருக்காங்க, சிலர் 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் கோடி, இது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் லாஸஸோட அமௌண்ட்டு. ஆனால் ஒரே ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். என்ன கேள்வின்னா, இந்த லாஸஸை மீண்டும் ரெக்கவரி பண்ண முடியுமா முடியாதா? பதில் என்னன்னு எல்லாரும் அதுக்கான விடையை தேடிக்கிட்டே இருப்பாங்க. என்ன நீங்கள் பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா, சார் நான் இந்த மாதிரி லாஸ் பண்ணிட்டேன், இந்த லாஸை ரெக்கவரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் நான் கண்டிப்பாக பண்ண முடியும் தான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஆனால் அந்த லாஸஸை ஒரே நாளில் பண்ண முடியாது, ஒரே ட்ரேடில் பண்ண முடியாது, ஒரே ஜாக்பாட் ட்ரேடில் பண்ண முடியாது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் உங்கள் லாஸஸை ரெக்கவரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, ஒரு 50,000 1,00,000 லாஸ் பண்ணுறீங்க. இந்த 50,000 1,00,000 லாஸ் பண்ண எவ்வளோ மாதங்கள் நீங்கள் எடுத்துக்கிறீங்க? கேம்பிளிங் மாதிரி நான் லாஸ் பண்ணுறவங்கள சொல்லலை, டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணுறீங்க, அப்படி இருந்தும் லாஸ் ஆகுது. அப்படி நான் இப்போ ஒரு 50,000 லாஸ் பண்ணிட்டேன், இல்லை 1,00,000 ரூபாய் லாஸ் பண்ணிட்டேன். இந்த லாஸ் பண்ணதுக்கு நான் எடுத்துக்கிட்ட மாதம் எவ்வளவு அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இப்போ ஒரு 50,000 1,00,000 லாஸ் பண்ணிட்டேன், எனக்கு 1 வருஷம் ஆச்சு 1,00,000 ரூபாய் லாஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னும் போது அதை நீங்கள் ரெக்கவரி ப்ராசஸ் அப்படின்னு போகும்போது லாஸ் பண்ண அந்த 1 வருஷத்தையே ரெக்கவரி பண்ணணும், 1 வருஷத்துக்குள்ளேயே ரெக்கவரி பண்ணணும்னு பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்கிறேன். மினிமம் 2 வருஷமாவது எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இந்த இடத்துல திட்டமிடுதல் அப்படின்றது ஒரு ரோட் மேப் இருந்தால் மட்டும்தான் இந்த ரெக்கவரி சாத்தியம் அப்படின்னு சொல்கிறேன். நான் வந்து 2014 உள்ளே வந்தேன், 2019 வரையும் நான் லாஸ் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ப்ராஃபிட் பண்ணுவேன், லாஸ் பண்ணுவேன், ப்ராஃபிட் பண்ணுவேன், லாஸ் பண்ணுவேன். ஓவரால் இயர்லி வைஸ் பார்த்தா நான் லாஸில் இருப்பேன். ஆனால் இந்த திட்டமிடுதல் ரோட் மேப் இருந்தால் மட்டும்தான் ரெக்கவரி சாத்தியம். எப்படி நான் சொல்கிறேன்னா, அனுபவத்தால் சொல்கிறேன். நான் எந்த கோர்ஸும் போனோம், யாருக்கிட்டையும் கிளாஸும் கற்றுக்கல, நான் எந்த ஒரு இன்ஸ்டியூஷன் பக்கம் போனதே கிடையாது. நான் படிக்கிற காலத்தில் டியூஷன் கூட போனது கிடையாது. எல்லாமே நானாக கற்றுக்கிறது தான். ஓகேங்களா? அது மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டும். நானாக என்னுடைய பணத்தை இழந்து அதிலேருந்து தான் எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கிட்டேன். இப்போ நான் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 8,00,000 ரூபாய் லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது நான் அதை ரெக்கவரி பண்ணுறேன் அப்படின்னா அப்போ எனக்கான ஒரு ரோட் மேப் இருக்கணும். அப்போ நான் 2014 2019 வரையும் லாஸ் பண்ணியிருக்கேன்னா அந்த இடத்துல 5 வருஷம் எனக்கு அந்த 8,00,000 ரூபாய் லாஸ் ஆகிருக்கு. அப்போது 2020 இப்போ 2026 அதை லாஸஸை நான் ரெக்கவரி பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ இயர் ஆகுது? 7 வருஷம் கிட்ட ஆகுது. 6.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. புரியுதுங்களா அந்த கான்செப்ட்டு? நீங்கள் இழந்த லாஸஸை ஒரு 6 மாதத்துலேயே 1 வருஷத்துலேயே இழந்துட்டிங்கன்னா
அது அதே 6 மாதத்தில் 1 வருஷத்தில் அதை ரெக்கவரி பண்ணணுன்ற அந்த ப்ராசஸ் தப்புன்னு சொல்கிறேன். அதில் நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். டைம் எடுத்துக்கிட்டால், அதாவது அந்த கன்சிஸ்டன்சி அப்படின்னு நான் சொல்கிறேன்ல, அது வேணும்னு சொல்கிறேன். ஒரு நாள் ப்ராஃபிட் வரும், ஒரு நாள் லாஸ் வரும். அந்த டைம் டியூரேஷனில் அந்த கோல் லாங் பீரியடாக இருக்கும்போது கன்சிஸ்டன்சி கொண்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல ரெக்கவரி அப்படின்றது சாத்தியம்தான். ஏன் பெரும்பாலான மக்களால் ரெக்கவரி பண்ண முடியல அப்படின்னு கேட்டால், ஏன்னா அவங்க பெரும்பாலும் லாஸ் ஆன உடனே என்ன பண்ணுறாங்க, லாட் சைஸை அதிகப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் ரிவென்ஸ் ட்ரேடிங் போகிறாங்க. தினமும் ட்ரேட் பண்ணணுன்ற மாதிரி நினைக்கிறாங்க. டெலகிராம் டிப்ஸை கடவுள் கொடுத்த வரமாக அவங்க நினைக்கிறாங்க. ஸ்டாப் லாஸை பயன்படுத்தவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஜனங்க இருந்தால் கண்டிப்பாக அவங்களால அந்த லாஸஸை ரெக்கவரி பண்ணவே முடியாது. ஓகேங்களா? ஏன்னா இது எல்லாமே லாஸை ரெக்கவரி பண்ணுறதுக்கான ப்ராசஸ் கிடையாது, லாஸை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கான ப்ராசஸ். நம்ம இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ நம்ம லாஸஸை ரெக்கவரி பண்ணுறதுக்கு நான் சொன்ன அந்த ரோட் மேப்பு வேணும். அது ரோட் மேப்பு வேணும் அப்படின்றத பர்சனலாக நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் அதை கொண்டு வர முடியும். இப்போ நான் உணர்ந்திருக்கேன், என்ன மாதிரி எவ்வளோ பேர் உணர்ந்திருப்பாங்க. இப்போ நான் ஒரு நாளைக்கு 3 ட்ரேட்லேருந்து 5 ட்ரேட் பண்ணுறேன்னா இதை தான் நான் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 5-6 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ லாஸ் வந்தாலும் அதே 2500 3000க்குள்ளே தான் இருக்கும். எவ்வளோ ப்ராஃபிட் வந்தாலும் அதுக்குள்ளே தான் இருக்கும். அப்போது இதை எனக்கு கிராஜுவலாக இயர்லி வைஸ் போகும்போது அப்போது கன்சிஸ்டன்சி நான் கொண்டு வரேன்னா அதை தான் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரியான லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, ரெவென்ஸ் ட்ரேட் பண்ணுறது, தினமும் ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, டெலகிராம் டிப்ஸை அப்படியே பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறது, ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ஃபாலோ பண்ணுறது, இதோட விளைவு என்ன ஆகும்? 50,000 ரூபாய் லாஸ் இருக்குன்னா அது 1 லட்சமாக மாறும். 1 லட்ச ரூபாய் லாஸ் இருந்தால் அது 2 லட்ச ரூபா மாறும். 2 லட்சம் இருந்தால் அது அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். இப்படி லாஸஸ் ரெக்கவரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த ரூல்ஸுமே எந்த ப்ரொசீஜரையுமே ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் லாஸஸ் ரெடியூஸ் ஆகாது, ரெக்கவரி பண்ண முடியாது, அதை இன்க்ரீஸ் தான் பண்ண முடியும். இதுதான் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய உண்மையான ஒரு ப்ராசஸ். இப்போ 50,000 ரூபாய் லாஸ் ஆச்சு, நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் 50,000 ரூபாய் லாஸ் ஆகிட்டீங்க அப்படின்றதுனால நீங்கள் தோல்வியாளர் அப்படின்றதெல்லாம் இங்கே அர்த்தம் கிடையாது. ஓகேங்களா? மார்க்கெட்டில் கோடிக்கணக்காக லாஸ் பண்ணுறவங்க அதுக்கப்புறம் அதே கோடிக்கணக்கில் சம்பாதிச்சும் இருக்காங்க ஆப்ஷன் செல்லிங்லலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல மார்க்கெட்டை பொறுத்த வரையும் ப்ராஃபிட் லாஸ்ன்றது ஒன்றோட ஒன்று கலந்தது. நீங்கள் ஒரு 50,000 லாஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் ஒரு பேட் லக் உள்ள பர்சன் அப்படின்லாம் கிடையாது. ஆனால் அதை எப்படி நீங்கள் நினைக்கக்கூடாதுன்னா, அதை ஒரே மாதத்தில் நான் ரெக்கவரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கக்கூடாது. அப்படின்ற மாதிரி நினச்சாதான் அந்த லாஸஸ் இன்னும் டபுள் ஆகும், ட்ரிபிள் ஆகும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் பேட் லக் அப்படின்னு நினைக்கிறது என்னவாக இருக்கணும், அதை சீக்கிரமாகவே நான் ரெக்கவரி பண்ணணும் அப்படின்னு நினச்சா அது உங்களுக்கு பேட் லக். அதுக்கும் ஒரு டைம் கொடுத்துக்கணும். 6 மாதம் நான் லாஸ் பண்ணியிருக்கேன்னா அதை அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷத்துக்குள்ளே, இல்லை 1.5 வருஷத்துக்குள்ளே, இல்லை 1 வருஷத்துக்குள்ளே நான் ரெக்கவரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போது மாதத்தோட இலக்கை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம். அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு 5-8% ப்ராஃபிட் கொண்டு வரணும். கேபிட்டலை நம்ம பாதுகாக்கணும். பெரிய ட்ராடவுனை நம்ம தவிர்க்கணும். இப்போது எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 1 லட்ச ரூபாய் கேபிட்டல் இருக்குது, மாதம் 7% ப்ராஃபிட் அப்படின்னா 7,000 ரூபாய் வருமா? 7 மாதத்துக்கு 49,000 வந்துடும். அப்போது நீங்கள் 50,000 லாஸ் பண்ணியிருந்தா ஒரு 8 மாதத்துக்குள்ளே ஒவ்வொரு மாதம் என்னும்போது வந்துடுதா அந்த கணக்கு? அப்போது 7 மாதத்துக்குள்ளேயே அந்த கணக்கு வந்துடுதா? ஒரு ஃபிக்ஸடான ஒரு பர்சன்டேஜ், நான் சும்மா உதாரணத்துக்கு 5-8% சொல்கிறேன். ஓகேங்களா? ஒரு 7% வருது மந்த்லி அப்படின்னும் போது 7 மாதத்துலேயே உங்களுக்கு 49,000 ரெக்கவரி ஆகிடும். 50,000 நீங்கள் லாஸ் பண்ணால். ஆனால் இது வாயில் சொல்லும் போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. 7 மாதத்தில் 49,000 வந்தது. ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுல தான் இருக்கிறது. அந்த எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அந்த கேப்பபிள் தான் ஒவ்வொரு ட்ரேடரோட ஸ்கில்லு. அப்போது அந்த இடத்துல என்ன மாதிரியான பொறுமை வேணும், என்ன மாதிரியான செட்டப் வேணும், என்ன மாதிரியான டிசிப்ளின் வேணும், எப்படி நம்ம பொசிஷனை ஹேண்டில் பண்ணணும், இவ்வளவும் தெரியணும். அப்போ ஸ்ட்ராட்டஜி 20% இருந்தாலும் மீதி இருக்கிற 80% உங்களை சார்ந்த அறிவு, உங்களை சார்ந்த ஸ்கில்லு, மார்க்கெட்டோட நாலேஜ், இது இருந்தால் மட்டும்தான் நான் சொன்ன இந்த மாதத்தில் 5-8% ப்ராஃபிட் பண்ண முடியுன்றதை பண்ண முடியும். இல்லைனா லாஸஸ் இன்க்ரீஸ் தான் ஆகும். இப்போ நான் 1 லட்ச ரூபாய் லாஸ் ஆகிட்டேன் அப்படின்னா
இந்த 1,00,000 நீங்கள் லாஸ் இழந்ததுனால நீங்கள் பெரிய வந்து மனம்லாம் வருந்த வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு ட்ரேடர் ஒரே ட்ரேடிங்கில் இப்போ இந்த 1,00,000 ரூபா நான் லாஸ் பண்ணிட்டேன், இதை ஒரே ட்ரேடிங்கில் நான் ரெக்கவரி பண்ணணும் அப்படின்னு நினச்சா தான் மிகப்பெரிய ஆபத்து. அப்படின்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா அதை செக்ரிகேட் பண்ணிக்கணும். வீக்லியில் இவ்வளோ பண்ணணும், மந்த்லியில் இவ்வளோ பண்ணணும், இயர் வைஸ் போகும்போது அப்படின்னும் போது அப்போ 1,00,000 ரூபா நீங்கள் ஒரு வருஷத்தில் லாஸ் பண்ணுறீங்கன்னா அதை 2 வருஷத்தில் நான் இந்த 1,00,000 ரூபா ரெக்கவரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ 1,00,000 ரூபா லாஸ் ஆகிடுச்சு, நான் அதை அடுத்த ட்ரேட்லேயே ரெக்கவரி பண்ணணும்னு நீங்கள் பண்ணிங்கன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க? வீக்லி எக்ஸ்பைரியில் அதிகப்படியான ஓவர்லாட் எடுப்பீங்க. ரொம்ப ஃபேர் அவேல இருக்கிற ஓடிஎம் ஆப்ஷனை போய் சூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா அப்போ தானே லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்ற நினப்பு வரும். அப்போது அதில் இன்னும் லாஸஸ் அதிகமாக வரும். அப்புறம் இந்த 0 to ஹீரோ, ஹீரோ to 0 அப்படின்ற மாதிரி ட்ரேடை நோக்கி நம்ம போவோம். இப்போ அதெல்லாம் இல்லைன்னு வச்சுங்க. இந்த சிஏஎஸ் ப்ராசஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணாலும் லாஸ் தான் ஆவீங்க இந்த சிஏஎஸ் ப்ராசஸில். அதனால் இப்போ அதெல்லாம் இல்லை. இதுக்கு முன்னாடி லாஸ் பண்ணவங்க எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா இப்படி தான் பண்ணியிருப்பாங்க 1,00,000 ரூபாவை. அப்போது இந்த மாதிரி நினப்போடு நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே குதிச்சிங்கன்னா அதோட ரிசல்ட் என்னவாக இருக்கும்? 1,00,000 ரூபா லாஸ் ரெக்கவரி பண்ணணும்னு வந்த நிலமை போய் கன்சிஸ்டண்ட்டாக லாஸ் வர்றதுக்கு பதில் ப்ராஃபிட் வர்றதுக்கு பதில் லாஸஸ் கன்சிஸ்டன்சியாக வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் பல பேருக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். செபி ரிப்போர்ட்டும் அதை தான் சொல்லுது. அப்போ ரெக்கவரி ஃபார்முலா அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டால் ஃபார்முலா இருக்குது. எல்லாத்துக்குமே நம்மளோட ஒரு பிளான் வேணும், ஒரு ரூல் வேணும். ரூல் 1, ஃபஸ்ட்டு ரூல் என்னென்னா ஒரே ட்ரேடிங்கில் உங்கள் கேபிட்டலில் 1-2% மட்டும்தான் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் வேணும். அதாவது நீங்கள் 1,00,000 ரூபா வச்சுருக்கீங்க. ஃபஸ்ட்டு ரூல் என்ன? 1% போது 1000 ரூபா, 2% போது 2000 ரூபா. இதுக்கு மேலே நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் வரணும். ரெண்டாவது ரூலு ரிஸ்க் ரிவார்டு 1:2, 1:3 இந்த மாதிரி கணக்கு பண்ணணும். மூணாவது ரூலு ஒரே நாளில் கண்டினியூஸாக 2 லாஸ் வந்தால் நான் ட்ரேடிங் ஸ்டாப் பண்ணணும், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வரணும். இதெல்லாம் நம்மளால் முடியுமா? இதெல்லாம் உங்களால் முடிஞ்சால் லாஸஸை ரெக்கவரி உங்களால் பண்ண முடியும். இல்லை இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, நான் ஒரு அடிக்ஷன், நான் மார்க்கெட் திறந்தாவே நான் அடிக்டடு. எவ்வளோ அடிக்டட் இருக்காங்க, ட்ரிங்க்ஸில் இருக்காங்க, பேட் ஹேபிட்டில் இருக்காங்க, எல்லாத்துலேயும் எல்லாருமே இருப்பாங்க. இப்போ நம்ம எல்லாத்துலேயும் சில பேர் வந்து அறியாமையில் இருப்பாங்க. நம்ம எல்லாருமே ட்ரேடிங்கில் இந்த மார்க்கெட்டில் இருக்கவங்க எல்லாருமே எஜுகேட்டடு தான். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன தான் படிச்சிருந்தாலும் நம்மளால் இந்த ரூலை ஃபாலோ பண்ண முடியலன்னா கண்டிப்பாக லாஸஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போது இந்த 3 ரூல் தான் மெயின். இந்த 3 ரூலை நான் ரெக்கவரி பண்ணணும், என்னுடைய இழந்த பணத்தை நான் ரெக்கவரி பண்ணணுன்னா ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். ஒரு ட்ரேடிங்கில் 2% தான் உங்களோட ரிஸ்க்கு. 1,00,000 ரூபா இருந்தால் 2,000 ரூபா தான் ரிஸ்க்கு. ரிஸ்க் ரேஷியோ வந்து 1:2, 1:3 இந்த கான்செப்டில் வச்சுக்கலாம். ஒரு நாளில் 2 லாஸ் வந்தால் நான் அன்றைக்கான ட்ரேடிங் பண்ண மாட்டேன். இந்த ரூலை ஃபாலோ பண்ண முடிஞ்சவங்க ரெக்கவரி பண்ணலாம், முடியாதவங்க கண்டினியூஸாக லாஸஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். இதுதான் ஃபைனலாக சொல்லணும். ஆப்ஷன் பையர்ஸ் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டால், ஆப்ஷன் பையருக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை டிஃபால்ட்டாக மார்க்கெட்டு டிசைனிங்கே அப்படி தான் இருக்குது. டைம் டிகே. நீங்கள் சரியான டைரெக்ஷனில் போயிட்டு இருந்தாலும் ப்ரீமியம் குறையும், ப்ராஃபிட் வரவே வராது. அதனால் எக்ஸ்பைரி டே கேம்பிளிங் அப்படின்றத நம்ம அவாய்ட் பண்ணிடணும். டீப் ஓடிஎம்மே போகாதீங்கன்னு சொல்கிறேன். அதில் டீப் என்ன, ஸ்லைட் என்ன, லிமிட் என்ன, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஓடிஎம் பக்கமே போகாதீங்க. லிக்விடிட்டி எங்கே அதிகமாக இருக்கோ அந்த ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணுங்கள். நான் ஏன் ஐடிஎம் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா அதில் லிக்விடிட்டிலாம் அதிகமாக இருக்கும், அதனால தான். ஓகேங்களா? ரெக்கவரிக்கு சிறந்த அணுகுமுறை எப்படி இருக்கணும் பிகினர் அப்படின்னா, ஒரு ட்ரேட் பண்ணால் ஒரு லாட் மட்டும் எடுங்க. ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸை ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி டார்கெட் அப்படின்ற ஒன்று வச்சுக்காதீங்க உங்களோட ஸ்டார்டிங் லைஃப்பில் பிகினராக இருக்கும் போது. ஒருவேளை இன்டர்மீடியேட் லெவலில் நீங்கள் இருந்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷனை கண்டிப்பாக கற்றுக்குங்க. ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஓவர் ட்ரேடிங்கை டோட்டலாக அவாய்ட் பண்ணுறங்க. ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்க, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க, வெல் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள், ப்ரொஃபஷ்னல் ஈக்குவலுக்கு இருக்காங்கன்னா நீங்கள் ஹெட்ஜிங் எல்லாம் கற்றுக்கணும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் அதிகப்படியான கவனம் செலுத்தணும். உங்களோட கேபிட்டலை அந்த ப்ரிசர்வேஷன் பண்ணணும்.
அப்படின்றதில் நம்ம முக்கியமாக கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறேன். சைக்காலஜி எப்படி பண்ணணும், சைக்காலஜி எப்படி கொண்டு வரணும் ட்ரேடர் அப்படின்னா, ரெக்கவரிக்கு சார்ட் பேட்டர்ன் மட்டும் கண்டிப்பாக போதாது. மைண்ட் செட்டு தான் ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் உங்களையே பல தடவை கேட்டுங்க, நான் ட்ரேட் பண்ணுறதுக்கு பிளான் என்கிட்ட இருக்குது, ஸ்டாப் லாஸை நான் ஃபாலோ பண்ணுவேன், எமோஷனாக ட்ரேட் பண்ண மாட்டேன், ஒரு லாஸ் வந்தால் கண்ட்ரோலை இழக்க மாட்டேன், ஒரு லாஸ் வந்ததுக்கப்புறம் என்னுடைய லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ண மாட்டேன், மோர் தென் குவான்டிட்டி எடுக்க மாட்டேன், எக்ஸ்பெரியில் பெரிய கேம்பிளிங் மாதிரி நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். இந்த மாதிரியான மனநிலைமைக்கு அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட லாஸஸை நீங்கள் ரெக்கவரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங் லாஸ் ப்ராஃபிட் அப்படின்றதெல்லாம் இங்கே முக்கியமே கிடையாது ட்ரேடிங்கில். ஆனால் லாஸ் கண்டினியூஸாக ஆகுதுன்னா நீங்கள் இங்கேருந்து தோல்வியாளர்லாம் கிடையாது. உங்களுக்கு அதை பற்றி புரியல, அனுபவம் இல்லை, புரிதல் கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் இங்கே புரிஞ்சுக்கணும். அப்போ மார்க்கெட்டில் ஜெயிக்கிறவங்கெல்லாம் கண்டினியூஸாக லாஸில் இருந்து ப்ராஃபிட் வராங்களே எப்படி, அதை நம்ம யோசிக்கணும்ல. அப்போ அதை நம்ம அங்கே திங்க் பண்ணோம். அதாவது லாஸ்ட்லேருந்து பாடத்தை கற்றுக்கணும். பாடத்தை கற்றுக்கிட்டோம், அந்த பாடத்தை மறுபடியும் நம்ம செயல்படுத்தாமல் இருக்கணும். இல்லை, நான் லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற பாடம் எனக்கு நல்லா தெரியுது, பட் இருந்தாலும் என்னால் எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அந்த பாடத்திலிருந்து நீங்கள் இன்னும் கற்றுக்கல, சரியாக கற்றுக்கல. அப்போது உங்கள்கிட்ட இருந்து பணம் போய்கிட்டே தான் இருக்கும், மார்க்கெட் உங்கள்கிட்டேருந்து பணத்தை பிடுங்கிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் 50,000 லாஸ் பண்ணாலும், 1 லட்ச ரூபா லாஸ் பண்ணாலும், 5 லட்ச ரூபா லாஸ் பண்ணாலும் ரெக்கவரி என்னை பொறுத்த வரையும் பண்ண முடியும், சாத்தியம்தான். ஆனால் அதற்கான ரகசியம் என்னென்னா, பெரிய ப்ராஃபிட்டோ இல்லை ஒரே நாளில் ஜாக்பாட் ப்ரைஸோ இல்லை ஒரே நாளில் அதிகப்படியான லாட் சைஸ் எடுத்துகிட்டு ரெக்கவரி பண்ணுறோமோ அந்த மாதிரி ஐடியாலாம், அந்த மாதிரி சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜியோ இல்லை ரகசியமோ எதுவுமே கிடையாது. என்னை பொறுத்த வரையும் நான் இழந்துட்டேன், 8 லட்ச ரூபா இழந்துட்டேன் 5-6 வருஷத்தில், அதை நான் ரெக்கவரி பண்ணுறேன்னா எனக்கு தேவையான கன்சிஸ்டன்சி ப்ராஃபிட் சின்னதாக இருந்தாலும் அதை லாங் இயருக்கு கொண்டு போகும்போது நான் லாஸஸை ரெக்கவரி பண்ண முடியும் அப்படின்ற கான்செப்டில் சொல்கிறேன். மார்க்கெட்டில் நீண்ட காலம் யார் நிலச்சி ட்ரேட் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக அவங்களோட லாஸஸை ரெக்கவரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? கேபிட்டலை தாங்க ஃபஸ்ட்டு காப்பாற்றணும், ரிஸ்க்கு மேனேஜ்மெண்ட்டை நல்லா கற்றுக்கணும். இந்த ரெண்டுத்தையும் நம்ம கற்றுக்கிட்டா ப்ராஃபிட் அப்படின்றது தானாக வரும். இதை நான் பல தடவை சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இதுதான் அந்த பல பேர் கேட்ட கொஸ்டின். நான் 50,000 லாஸ் பண்ணிட்டேன், 1 லட்ச ரூபா லாஸ் பண்ணிட்டேன், 5 லட்ச ரூபா லாஸ் பண்ணிட்டேன், இதெல்லாம் ரெக்கவரி பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டால் முடியும். ஆனால் இவ்வளோ டிசிப்ளின்ஸ் வேணும், இவ்வளோ ரூல் வேணும். உங்களுக்குள்ளேயே இதெல்லாம் நீங்கள் கொண்டு வரணும். நான் சொல்கிறதெல்லாம் போய் அது இயல்பாகவே உங்களுக்குள்ளேயே தோணணும். இவன் ஏன்டா எப்போ பாரு இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கான், நம்ம இதை ஃபாலோ பண்ணி தான் பார்ப்போமே ஒரு 3 மாதம் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ளே வரணும். இடிஞ்சு தரையில் விழுந்தாலும் ரூலை மாற்றவே கூடாது, பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக லாஸஸ் ரெக்கவரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் லாஸ் மஸ்ட்டு. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கண்டிப்பாக கற்றுக்குங்க. ஓவர் ட்ரேடிங் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 2 லட்ச ரூபா ஒரு 5 வருஷத்தில் இழந்தீங்கன்னா, இல்லை 2 வருஷத்தில் இழந்தீங்கன்னா அதை 3 வருஷம் எடுத்துங்க. 3 வருஷம் நான் இந்த 2 லட்ச ரூபாவை நான் ரெக்கவரி பண்ணணும். மெதுவாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் பண்ணுறேன். மாத கணக்கில் ஒரு 3%, ஒரு 4% அப்படின்ற கணக்கில் நான் ப்ராஃபிட் பண்ணி ஒரு 3 வருஷத்துக்குள்ளே நான் அந்த ப்ராஃபிட்டை இழந்த லாஸை ரெக்கவரி பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள். ஏனோ தானோ எவனோ செத்தான்லாம் ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செத்துக்கிட்டே தான் இருக்கணும். ஓகேங்களா? இதுதான் என்னுடைய ஒரு ஆலோசனை. நான் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் என்னுடைய லாஸஸை ரெக்கவரியும் பண்ணிட்டேன். அதனால் சொல்கிறேன், நான் இப்படி தான் பண்ணியிருக்கேன். என்னுடைய கோல் கன்சிஸ்டன்சி ப்ராஃபிட் வித் லாங் பீரியட். ஓகேங்களா? இதனால தான் என்னால் ரெக்கவரி பண்ண முடியுது அப்படின்றத ஆணித்தனமாக என்னால் சொல்ல முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இன்னொருத்தர் ஒரு கேள்வியும் கேட்டிருந்தார், 1 லட்ச ரூபா 50,000 ரூபாலாம் வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணால் எவ்வளோ லாட் எடுக்கலான்னா, அது அந்தந்த நேரத்தில் ஐடிஎம் ப்ரைஸ் ட்ரேடு ப்ரீமியத்தை பொறுத்து இருக்குது. ஓகேங்களா? அது அங்கே அங்கே அந்த ட்ரேடிங் டைமில் இன்ட்ராடே டைமில் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஐடிஎம் போனால் மினிமம்லேருந்து மேக்ஸிமம் 250லேருந்து 300க்குள்ளே தான் இருக்கும். ஸோ 50,000னா ஒரு 3 ட்ரேடு, 1 லட்ச ரூபா இருந்தால் ஒரு 6 ட்ரேடு, அது ப்ரீமியம் பேஸ் பண்ணி மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.